இதுக்கு முன்னாடி வந்த பாட்டில் ஞானாம்பாள் வந்து காணாமல் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தேடுவாங்க. பிரதாப முதலியாரும் அவரோட நண்பர்களும் போய் தேடி கண்டுபிடிச்சு துப்பாக்கி சூடுலாம் நடத்தி எப்படியோ ஞானாம்பாலை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ஆண்டிச்சி அவங்களும் இவங்க கூட சேர்ந்து வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, யார் அவங்கள கடத்தினாங்கன்னு இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். ஞானாம்பாலும் ஆண்டிச்சியும் ரொம்ப களைச்சி போய் ரொம்ப தூரம் ஓடி வந்ததில் அவங்க பயந்ததில் ரொம்ப களைப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது அவங்களோட கதையெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பிரதாப முதலியார் தான் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு ஞானாம்பாள் சொல்லுவாங்க. உடனே அங்கே இருக்கவங்களோட எல்லாரோட அட்டென்ஷனுமே பிரதாப முதலியார் பக்கம் திரும்பிடும். அது எப்படின்னா, ஒரு பூ மேலே வந்து வண்டுங்கெல்லாம் மொக்கிற மாதிரி பிரதாப முதலியார் மேலே எல்லாரும் போய் மொக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஞானாம்பாளோட அப்பா இருக்கார்ல சம்பந்த முதலியார், அவரும் போய் பிரதாப முதலியாரை கட்டிப்பிடிச்சு அவர் நன்றியெல்லாம் சொல்லுவார். எல்லாரும் சேர்ந்து அவரை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அப்புறம் பிரதாப முதலியார் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி வந்து யார் இவங்களை கடத்திட்டு போக சொன்னால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நாங்கள் வந்துட்டுருக்கப்போ வடக்கு பக்கமாக 2 சேவகர்கள் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அதனால் அவங்கள மட்டும் நாங்கள் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவங்கள விசாரித்தா நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே வந்து சரின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி வந்து பூங்கா ஊரை சேர்ந்த தாசில்தார் ஒருத்தர் வந்து நம்ம ஞானாம்பாள் அவங்களுடைய அழகையும் அறிவையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பல தடவை சம்பந்த முதலியாருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் எதுக்குமே பதில் தெரிவிக்காதனால அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் பயணமாக ஊருக்கு போகிறீங்க, போயிட்டு அன்றைக்கே வந்துடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து லேடிஸ் எல்லாம் பல்லக்கில் தான் தூக்கிட்டு போவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ரெடியாக நிறைய பல்லக்கு வச்சுருந்தாங்களாம். அதில் ஒரு பல்லக்காக வந்து இவங்களும் வந்து இவங்களை கடத்திட்டு போகிறதுக்காக ஒன்று கொண்டு வந்து நைட்டே நிறுத்திடுவாங்க. காலங்காத்தால் இருட்டிலே கிளம்புறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தராக ஏறப்போ ஞானாம்பாள் வர்றப்போ இந்த தாசில்தாரோட சேவகர்கள் வந்து இதுதான் அவங்க பல்லக்கு ஏறுங்கன்னு சொன்னோடனே அவங்களும் வெகுளியாக அதில் ஏறி உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இது யாரோட பல்லக்கு எந்த பக்கம் போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியல, நாங்களும் அமைதியாக அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த பல்லக்கை தூக்கிட்டு நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு வழியாக ஒரு மதிய நேரத்தில் நாங்கள் போய் தாசில்தாரோட ஊரை போய் அடைஞ்சோம். அவரும் நாங்கள் வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிலா வரத்துக்கு காத்துட்ருக்கிற மாதிரி வெயிட் பண்ணி அவரும் சந்தோஷமாக ஓடி வந்து பல்லக்கை திறந்து பார்த்தாரு. ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க கிளி காணா போன மாதிரி வெறும் கூண்டு மட்டும் இருக்க மாதிரி அந்த பல்லக்கை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சான். அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த பல்லக்கு தூக்கிட்டு வந்தவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களோட அப்பாவும் தாத்தாவும் சேர்த்து வச்ச பொக்கிஷத்தை எல்லாத்தையும் நாங்கள் திருடிட்டு போன மாதிரி எங்களை பார்த்து அவர் ரொம்ப கோவப்பட்டார். எந்திரன் படத்தில் ரோபோட்டை வந்து சந்தானமும் கருணாசையும் வந்து செருப்பை எடுத்துகிட்டு துரத்துற மாதிரி அவர் கையில் ஒன்றுமே அடிக்க கிடைக்காதனால வாசலில் நாங்கள் கழட்டி வச்சுருந்த செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு எங்களை துரத்த ஆரம்பித்தார். நாங்களும் அவரோட அடிக்கு பயந்து ஓடுறோம் ரொம்ப தூரம் ஓடிட்டோம். அதுக்கப்புறம் அவர் ஓரளவுக்கு நெருங்கி வந்தவுடனே அதை தூக்கி எறிஞ்சது எங்கள் மூஞ்சில் வந்து விழுந்தது. அப்போ தான் அவருக்கு லேசாக கோபம் குறைஞ்சு என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்க ஆரம்பித்தார். நாங்கள் இந்த மாதிரி வழியில் ஒரு இடத்துல கல்லுக்கடையை பார்த்துட்டு அங்கே வந்து பல்லக்கை இறக்கி வச்சோம் அப்படின்னு அந்த உண்மையும் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கல்லுக்கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி நாங்கள் அந்த பக்கமாக போய் பார்த்தப்போ தான் இதெல்லாம் நடந்துச்சு. அங்கே நாங்கள் தேடி பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கல. அப்புறம் ரொம்ப தூரம் இது பண்ணப்போ தான் பிரதாப முதலியார் வந்தார். இந்த சண்டையெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களோட சண்டை போட்டு ஞானாம்பாளை பத்திரமா காப்பாற்றி கொண்டு வந்த பிரதாப முதலியாரை மறுபடியும் எல்லாரும் புகழ்ந்து பேச ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக ஆண்டிச்சி பக்கம் எல்லாரோட ஃபோக்கஸும் போகுது. அவங்க கிட்ட வந்து கேட்டேன், அம்மா நீங்கள் யார்,
இந்த மாதிரி ஒரு 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 பணக்கார பெண் வந்து இந்த மாதிரி எங்கேயோ ஓடி வந்தாங்க, உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா, இதே உங்களுக்கு பதிலாக வேற யாராவது அந்த இடத்துல இருந்தால் ஒன்று அவங்களோட நகைக்காக ஆசைப்பட்டு அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள கொண்டு போய் அந்த தாசில்தார்கிட்டயே பிடிச்சு கொடுத்து அவர்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட உயிரை வந்து பணைய வச்சு இவளை காப்பாற்றி கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க. நீங்கள் யார், உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே, என் கதையை எதுக்கு கேட்குறீங்க, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் சந்தோஷமாக இருக்கீங்க. என்னோட கதை இந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமான கதை, அது கேட்டு நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களோட இதை வந்து கெடுத்துக்கணும்னு நான் விரும்பலை அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை இல்லை, நாங்கள் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து ஒரு பெரிய பணக்காரருக்கு வந்து பெண்ணாக பிறந்தேன். நான் கல்யாணம் ஆகி போன வீடும் அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரரான ஒரு இடம்தான். நான் வந்து புதுவை நகரில் பிறந்தேன் அப்படின்னு. புதுவை நகர்னால் இப்போது இருக்க பாண்டிச்சேரி, அங்கே வந்து பிறந்தேன். என்னோட கணவன் வீடு வந்து பொன்னகிரி அப்படிங்கிற ஊர், அந்த இராணுவத்தில் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னாச்சுன்னா, நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமா ஒரு இந்த மாதிரி என்னோட மாமியாருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தூரமான ஒரு ஊரில் வந்து கல்யாணம் ஆகி போயிருந்தாங்க. அங்கே அவங்களோட கணவன் இறந்ததுனால மாமியார் வந்து அங்கே போய் தங்கியிருந்தாங்க. அவங்க ஒரு 10 மாதம் அங்கே இருந்தாங்க. அந்த 10 மாதமும் நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அதெல்லாம் வந்து பொறுக்காத மாதிரி 2 பேரும் கிளம்பி இங்கே வந்தாங்க. இங்கே வந்த அன்னைக்கே நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கல்யாணம் ஆன என்னோட 40-50 வருஷத்தில் என் புருஷன்கிட்ட நான் வந்து 2 வார்த்தை தான் நான் பேசியே இருப்பேன். நீ என்ன நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்க, இவ்வளோ நேரம் நீ பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டினது மட்டும் இல்லாமல், நீ வந்த கொஞ்ச நாள்லே வந்து உன்னோட நாத்தனாரோட கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் மேலே வந்து அதையும் ஒரு பழியாக போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசுகிறத நாங்கள் பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒரு சாடிஸ்டிக்காக 2 பேருமே வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க 2 பேரும் முகம் கொடுத்து பேச முடியாத மாதிரி இருக்கும். இதோட சேர்ந்து அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க, உன்னோட கொட்டத்தை நான் அடக்கிறேன் பாருன்னு சொல்லி வீட்டில் இருந்த எல்லா வேலைக்காரங்களையும் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு எல்லா வேலையுமே அவங்க தனியாக ஒரே ஆளாக அவங்க எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ண வச்சுருவாங்க. இதில் என்னென்னா, அவங்க புருஷனுக்கு வந்து அவங்க சாப்பாடு கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரியும், அதை மட்டும் அந்த மாமியார் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கவும் முடியாது. 2 பேரையும் தனித்தனி அறையில் வந்து நைட்டு தூங்குறதும் அந்த மாதிரி மாற்றிடுவாங்க. இதில் இவங்க ஏதாவது போய் பேசிட போகிறாங்க, ஏதாச்சும் இவங்க பண்ணுற கொடுமையை அவங்க புருஷனுக்கு சொல்லிட போகிறாங்கன்றதுக்காக அந்த புருஷனோட ரூம் இருக்குல்ல, அந்த அறையோட வாசல்லையே மாமியாரும் நாத்தனாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் அவங்களோட அப்பாவுக்கு வந்து லெட்டர் எழுதி அனுப்பலாம் அப்படின்னு இந்த பொண்ணு யோசிப்பாங்க. ஆண்டிச்சி யோசிக்கிறப்போ என்னென்னா அவங்க அப்பாவோட தங்கச்சி தான் இவங்க மாமியார். இவங்களோட கணவன் இறந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து இவங்க மாமியாரையும் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு அவங்க குழந்தைங்களுக்கும் தேவையான உதவிகளை வந்து அவங்க அப்பா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இப்போது அதெல்லாம் போய் சொல்ல வேண்டாம் அப்பா கிட்ட அப்படின்னு இவங்க நினச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும், இவங்களுக்கு வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும். சரி, அப்பா கிட்ட சொல்லலை, எப்படியாவது வந்து அவங்களோட கணவன் கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா பொறுமையாக வந்து அந்த அறைக்குள்ளே வந்து இவங்களை தாண்டிய போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போவாங்க. போகிற வழியில் வாசலில் 2 பேரும் படுத்திருக்கப்போ இருட்டில் கண்ணு தெரியாமல் அவங்க தடுமாறி அவங்க மாமியார் மேலேயே விழுந்துருவாங்க. விழுந்ததும் அவங்க தடவி பார்த்தே இது அந்த அவங்க மருமகள் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தோடனே இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, லைட்டாக நகத்தில் வந்து பொறாண்டிடுவாங்க. இது உடனே இந்த மாமியாரும் நாத்தனாரும் அவங்களே இன்னும் நல்லா ஆழமாக பொறாண்டி இது பண்ணிவிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்த ஆரம்பித்தோடனே ரூம்குள்ளே இருக்க அந்த அவங்களோட கணவனும் வெளியே வந்துடுவார்.
வெளியே வந்தவுடனே என்ன நடக்குதுன்னொடனே, இங்கே பாரு உன்னோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருச்சு, இவளுக்கு பேய் பிடிச்சிச்சா இல்லை பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு தெரியலை, இந்த மாதிரி திடீர்னு நைட் டைமில் இங்கே வந்து எங்கள் 2 பேரையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணை வந்து அந்த மனைவியை கொண்டு போய் தரன்னு இழுத்துட்டு போய் ரூமில் அடைச்சிட்டு வெளிப்பக்கமாக தாப்பா போட்டுருவாங்க. இந்த ஆண்டிச்சி இவங்க இருக்காங்கல்ல, இவங்கள வந்து அந்த அறையில் போட்டு சங்கிலியெல்லாம் கட்டி பைத்தியம்னு சொல்லி அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சிருவாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கர்ப்பமாக இருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கான சில சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது தெரிஞ்ச உடனே மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் அவங்களோட கணவன் இறந்ததை விட இந்த செய்தி கேட்டது அவங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்ப கோபமாகி என்ன செய்வாங்க, இவங்களுக்கு வந்து பைத்தியம், இவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கரு வந்து களையிறதுக்கான மருந்தெல்லாம் வந்து வைத்தியர்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்க பார்ப்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, இங்கே பாருங்க எனக்கு பைத்தியம்லாம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவங்களும் அவங்க என்னென்னமோ கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மருந்தையும் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க அதை எப்படியோ அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு அதை குடிக்காம ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா, திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சாமியார் வருவார். சாமியார் வந்து என்ன நடக்குது இங்கே, இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. கேட்ட உடனே அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 நல்ல ஒரு யோசனையில் இருக்கிற ஒரு பெண், ஒரு சாதாரணவங்க எப்படி பதில் சொல்லுவாங்களோ அது மாதிரியெல்லாம் பதில் சொல்லுவாங்க அவங்க. இதை வச்சுட்டு இவங்களுக்கு பேயும் இல்லை எதுவும் இல்லை, நீங்கள் எதுக்கு இது மாதிரி இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சங்கிலி எல்லாத்தையும் அந்த சாமியார் வந்து உடைக்க போவார். உடைக்க போனோடனே இந்த மாமியார் கோவப்பட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளோட சங்கிலியெல்லாம் கைட்டினா அவள் என்ன பண்ணுவானே தெரியாது, எங்களெல்லாம் எப்படி அடித்து காயப்படுத்தியிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்ன உடனே இந்த சாமியார் அவரோட வேஷத்தை கலைச்சிட்டு, இங்கே பாரு நான் சாமியார் கிடையாது, நான் தான் உன் அண்ணன் வந்திருக்கேன், என்னோட மகளை நீ இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசின உடனே, இல்லை நீங்கள் செய்கிற தப்பு, சங்கிலியெல்லாம் கைட்டாதீங்க அப்படின்னு வந்து இவங்க உடனே கத்துவாங்க. உடனே இவர் எட்டி ஒரு விட்டுருவார் அந்த மாமியார். எட்டி விட்ட உடனே அவங்க 8 குட்டி கரணம் போட்டு கீழே போய் விழுவாங்க. விழுந்த உடனே இந்த இந்த பெண் வந்து என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே அவங்க அப்பா தான் அதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அவங்க அப்பாவை பார்ப்பாங்க. அவங்க அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உன்னோட கணவன் தான் எனக்கு வந்து இவங்க பண்ணுற அநியாயத்தெல்லாம் வந்து எனக்கு கடிதம் போட்டிருந்தாரு, அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மகள் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அத்தையை மொத்த வேண்டாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஏதோ எப்போவோ பண்ண பாவத்தினால தான் இவங்கக்கிட்ட மாட்டியிருக்கேன் போல், அதனால் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா வந்து அவங்களோட கணவன் அங்கே நின்றுட்டுருப்பாரு. அவங்க பார்த்து, வீட்டில் இருக்க இந்த இந்த 2 பெண்களையும் உங்களால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியல, அப்போது நீங்கள் எப்படி போய் இராணுவத்தில் போய் எதிரிகளோட சண்டை போட முடியும், இவங்களை உங்களால் வந்து அவங்கள இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ண முடியாமல் எனக்கு கடிதம் அனுப்பி இங்கே வர வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் திட்டுவாங்க. ஒரு வழியாக இவங்களோட அப்பா வந்து மாமியாரையும் நாத்தனாரையும் வந்து சரி பண்ணி ஒரு ஒரு இது பண்ணதுக்கப்புறமா இவங்க மகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்களோட குழந்தையும் நல்லபடியாக பிறக்கும். ஒரு ஆண் குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்கும். இந்த நேரத்தில் என்னாகும், அவங்களோட கணவருக்கு வந்து ஒரு 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 லெட்டர் வரும். என்னென்னா, அவங்களுக்கு வேறு ஒரு நாட்டில் போய் சண்டை போடுறதுக்கு வந்து இவங்களை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் இவர் வந்து என்ன செய்வார், இவங்களை மறுபடியும் மாமியார்கிட்டையும் நாத்தனார்கிட்டையும் தனியாக விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னுட்டு அவங்களோட மனைவியும் அந்த சின்ன குழந்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க மாமனார் வீட்டிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் கிளம்பி வேலைக்கு போயிடுவார். இவங்க அங்கே போய் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது திடீர்னு இவங்களுக்கு ஒரு கடிதம் வரும். என்னென்னா, இந்த இந்த ஆண்டிச்சி அவங்க முதல்ல சொன்னாங்கல்ல, என் கதையை கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டமான கதை, ஃபுல்லாகவே துக்கமான கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கடிதத்தில் வந்து என்ன வரும்னா, இந்த மாதிரி சண்டைக்கு போன எல்லாருமே வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவங்களுக்கும் வந்து அந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா அவங்களும் வந்து அந்த உயிரிழக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு, அவங்களுக்கும் உயிரோடு இருக்க பிடிக்காது, அதுதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து பார்க்குறதுக்கு அவங்க கணவன் மாதிரியே இருக்கிறதுனால அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து அந்த குழந்தைக்காக அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டிச்சி அவங்களோட குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆயிரும். அந்த நேரத்தில வந்து அவங்க அப்பாவும் வந்து அந்த குழந்தைய வந்து நல்லபடியா வந்து படிக்க வைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையானது பண்ணி குடுக்குறதுன்னு ரொம்ப நல்லபடியா வளர்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவங்க வந்து கையில, காதுலலாம் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தெருவுல விளையாடிட்டு இருப்பார். விளையாடிட்டு இருந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்த்தா காணா போயிரும். அப்புறம் ரொம்ப தேடி தேடி பார்ப்பாங்க. எல்லா இடமும் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவே நேரா காவலாளிகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிப்பாரு. இப்போ என்னாச்சுன்னா, இந்த தேடி போன இவங்களும் தொலைஞ்சு போயிருவாங்க. இந்த ஆண்டிச்சி என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கூட தேடி போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் யாருமே கிடைக்காது. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கணவனும் அந்த போர்ல இழந்துருவாங்க. குழந்தையும் காணா போயிரும். காணா போன குழந்தைய தேடி போன அவங்க அப்பாவும் தொலைஞ்சு போயிருவாரு. இப்படி யாருமே இல்லாதனால, அவங்களுக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆனாலுமே வந்து இந்த மாதிரி வந்து தற்கொலை செய்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க சின்ன வயசுல வந்து படிச்சிருக்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க கடவுள்கிட்ட வந்து அவங்களுக்கு சீக்கிரமா சாகணும் அப்படின்னு தினமும் அதையே நெனச்சு நெனச்சு தியானம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு இந்த உலகத்துல மேல எந்த ஒரு ஆசையும் இல்லாதனால, அவங்க அவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுனால, இந்த மாதிரி ஒரு ஆண்டிச்சி மாதிரி ஒரு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு, அவங்களோட தூரமா இருக்கிற ஒரு ஒரு சின்ன தாயார், அவங்களோட சித்தி வீட்ல போய் தங்கியிருப்பாங்க. பக்கத்திலேயே ஒரு ஒரு காடு மாரி ஒரு இடம் இருக்கும். அதுல ஒரு கோயில் இருக்கும். அந்த மண்டபத்தில தான் அவங்க தினமும் போய் தியானம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படின்னு அவங்களோட அந்த ஒரு ஒரு முழுநீள ஒரு ஒரு சோக கதைய அவங்க சொல்லி முடிச்ச உடனே, அங்க இருக்க எல்லாருக்குமே கண்ல தண்ணி வந்துரும். எல்லாருமே ரொம்ப பாவப்படுவாங்க. இதுதான் அந்த ஆண்டிச்சியோட கதை. இதுக்கப்புறம் அந்த தாசில்தார் இருக்கார்ல, ஞானாம்பால வந்து கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சார்ல, அவங்களுக்கு வந்து அவர வந்து பிடிக்க முடியுதா? அவர என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ரிமெம்பர், காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.